செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற ஏசப்பா நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. நம்மளை விட்டு அவங்க எங்கேயுமே போகலை. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? அவர் கைக்குள்ளே இருந்துக்கிட்டே நமக்கு எங்கே அமைதி கிடைக்கும், நமக்கு எங்கே நிம்மதி இருக்குது, நமக்கு எங்கே சந்தோஷம் இருக்குது, இல்லை நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்ம தனியாக இருக்கிறோமே அப்படின்னு அவர் கைக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகப்புறமாக எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம தேடிட்டுருக்கோம். அதுதான் இன்றைக்கி அருமையான பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி தானே குட்டீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவர் இப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொன்றுமே அந்த மக்களுக்கு அவங்க அவ்வளோ அற்புதமும் அதிசயமாக அவங்கள நிரப்பி அவங்க எதிர்பாராத சூழ்நிலைகளில் அவங்க துன்பப்பட்டிருந்த காலங்களில் அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகள்லையும் எப்படி அருமையாக அவங்கள வழிநடத்தி வந்தாருங்கிறது தான் அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்குது. அப்படி தானே? இது அவங்களுக்கு மட்டும்தானா? ஏன் நமக்கு ஏசப்பா எந்த ஒரு அற்புதமும் அதிசயமும் நமக்கு லைஃப்பில் செய்யவே இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் அமைதியாக உட்காந்து அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா இந்த நொடிப்பொழுது வரையிலும் உங்களை எவ்வளவு அற்புதமாகவும் எவ்வளவு அதிசயமாகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு குறைபாடு கூட இல்லாமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் குட்டீஸ். ஸோ ஒரு சின்ன பேச்சுக்கு கூட எனக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இதை எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு நடக்கலை, இல்லை எனக்காக இந்த விஷயத்தை அவர் பண்ணி கொடுக்கல, நான் எவ்வளவோ ப்ரேயர் பண்ணேன், எனக்கு அவர் செய்து கொடுக்கலன்னு நம்ம ஒரு சொல்லுக்கு கூட என்ன பண்ணிடக்கூடாது? அவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட இருதயத்துக்கு உண்மையாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எவ்வளவோ காரியங்களை நமக்காக பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர்றதுக்காக அவர் நம்மளை ட்ரெயின் பண்ணி ஆசீர்வதித்து ப்ளஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அதை மீட்டு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்கள் அதை காணும்படிக்கு, இது ஏசப்பா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்மளுடைய நாவு சொல்லும்படிக்கு அதை நமக்கு உணர்த்தியும் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த ஏசப்பா தான் இன்றைக்கும் எபிரேயர் 4:7 படி அவங்க இடத்துல சொல்கிறாங்க, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எபிரேயர் 4:7 படியாம், இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக நம்மளை ஒரு நொடிப்பொழுது கூட விட்டு விலகாத ஏசப்பா நம்மளை பார்த்து
பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னோட குரலுக்கு செவி சாய்க்கிற, இவ்வளோ காலம் செவி சாய்த்து தான் உன்னைய பல சூழ்நிலைகளை நான் கடந்து வர பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் கூட இந்த பிரச்சனையோ இந்த இழப்பையோ இந்த காரியத்தையோ நீ உன்னோட மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு காயப்படுத்திட்டு இருக்காத. ஏன்னா நான் உன்னை இதுலேருந்து எப்படி மீட்டு வெளில கொண்டு வரதுக்கான அந்த வழிகளை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் ஆல்ரெடி ஆயத்தமாக்கிட்டேன். ஸோ நீ என்னோட குரலுக்கு செவிசாய்க்க மறந்து போய் இந்த உலகப்புறமான விஷயங்களில் மூழ்கி நீ சோர்ந்து போகாதன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளை உண்டாக்கினவர் அவர் நமக்கு சொல்கிறாரு திரும்பியும், நீ உன் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாத, இந்த விஷயத்தில் நான் பேசுகிறத காது கொடுத்து கேளுன்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. நம்மளும் அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கண்டிப்பாக இவ்வளவு நாட்களும் நம்மளை கடந்து வர பண்ண தேவன் இந்த நாள்லையும் கூட இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வர பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்காக இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள்னு கொடுத்துருக்கீங்களே டாடி. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த காரியத்தை உமது சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து வர பண்ணுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திருவுளம் எங்களை எந்த சூழ்நிலைக்கு எடுத்து சென்றாலும் கூட எங்களுக்கு பயம் இல்லைப்பா. ஏன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுப்பீங்க. ஆமென்.